அனார்கலியோட பேக் நெக் ரொம்ப இறக்கமாயிடுச்சு. அதை ஒட்டு கொடுத்து சரி பண்ணோம். ஆனால் ஒட்டு கொடுத்த மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம தைக்கும் போதே டிசைன் பண்ண மாதிரி இருக்கணும். அதுக்காக இந்த பீஸ் மாதிரியே இன்னொரு பீஸ் எடுத்துகிட்டு அதில் கேன்வாஸில் ஸ்கேலப் வரைஞ்சி அந்த ஸ்கேலப்பை அந்த பீஸோடு வச்சு இதே போல் தைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா 2 பீஸையும் சேர்த்து வச்சுட்டு சென்டரில் பின் குத்திட்டு அந்த ஸ்கேலப் எட்ஜிலையாக தையலை பொடிசு பண்ணி வச்சு போட்டுட்டு அப்புறம் 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணி நாச் போட்டு திருப்பி எடுத்துகிட்டு அயன் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இதே போல் பொடி தையல் போட்டுக்கலாம். பேக் நெக்கில் சென்டரை ஃபஸ்ட்டே மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இந்த டிசைன் கிளாத்லேயும் சென்டரை மார்க் பண்ணிவிட்டு 2 சென்டரும் கரெக்டாக இருக்காப்புல பின் குத்திடுங்க. அப்போ தான் 2 பக்கமும் கரெக்டாக வரும். அப்புறம் 2 பக்கமும் ஒரு பின் குத்திட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி தச்சு முடிச்ச கவுனில் இப்படி நெக் ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது ஃப்ரண்ட் நெக் கிளாத் அடியில் மாட்டிக்கும். அதை மட்டும் பார்த்து கவனமாக தைக்கணும். தச்சு முடிச்சதுக்கப்புறம் நெக்கோட உள் பக்கத்தை திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். நான் எப்படி தைச்சிருக்கேன்னு புரியும்.